சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் மீதான பாலியல் புகாரை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என பாதிக்கப்பட்ட தொகுப்பாளினி கோரிக்கை விடுத்துள்ளார். டிவி தொகுப்பாளினியை தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரில் சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியை கடந்த மே 28ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவருக்கு கடந்த 18ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட டிவி தொகுப்பாளினி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மீண்டும் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது புகாரை முறையாக விசாரணை செய்ய வேண்டும் எனவும் புகாரில் குறிப்பிட்டுள்ள பக்தவாச்சலம், அருணாச்சலம், காளிதாஸ், ஸ்வேதா, சத்யராஜ் உள்ளிட்டோரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது பேட்டியளித்த அவர் பாலியல் புகார் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் எனவும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் கூறினார். மேலும் தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் அரசியல் செல்வாக்கோடு உள்ளதால் போலீசார் அவர் மீது வழக்கு பதியவில்லை எனவும் அவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இங்கே கிடைக்கல. லோயர் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் எனக்கு கிடச்சிருந்தது. பட் ஹைகோர்ட்டில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காததுனால நான் ஃபர்தராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகிறதா இருக்கேன். அண்ட் பெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் டன்னுன்னு போட்டிருக்காங்க. பட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் விசாரிக்கலை. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாததுனால நான் வந்து சிபிசிடி வந்து போகிறதுக்காக ஃபைல் பண்ணியிருக்கோம். போலீஸ் சப்போர்ட் எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் வந்து காளிதாஸ்க்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ப்ளஸ் விஐபிஸ் வந்து நிறையா கோயிலுக்கெலாம் வரதுனால அந்த சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு காளிதாஸ் வந்து கார்த்திகை பெயிலிருந்தும் எடுத்தாச்சு. ப்ளஸ் காளிதாஸும் வந்து அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவரையும் அரெஸ்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். மேலும் பணம் கொடுத்து தன் மீது காளிதாஸ் அவதூறு பரப்புவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொகுப்பாளினி கோரிக்கை விடுத்துள்ளார். நான் இந்த அளவுக்கு வந்து என்ன ஒரு பொண்ணுக்கு வந்து மானம் ரொம்ப முக்கியம் இல்லை. நான் அதெல்லாம் வந்து இழந்துட்டு தான் நான் மீடியா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு அதை யோசிக்கணும். கண்டிப்பாக எனக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன். பணம் கொடுக்கறது வந்து பணம் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து காளிதாஸ் மட்டும்தான். ஏன்னா காளிதாஸ் வந்து ரீசெண்டாக வந்து போன வாரம் கூட வந்து நிறைய அவங்களோட சைடில் சோர்சஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் அனுப்பி என்கிட்டயே பேசியிருக்காங்க. ஸோ வந்து காளிதாஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். முதல்ல காளிதாஸை விசாரித்து காளிதாஸை அரெஸ்ட் பண்ணணும்.